மேலறை தியானம் மே மாதம் 6ஆம் திகதி புதன்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் சியாசோ ஒபியுடு, எபனி ராஜ்யம், நைஜீரியா. தலைப்பு: பலம் மிகைப்படுத்தப்பட்டது. வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 10ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். என்னை பலசாலி என்று அடிக்கடி சொல்வதை கேட்கும்போது அது முகஸ்துதி என்பதை அறிவேன். மனிதனின் பலத்தை மிகைப்படுத்தி சொல்லுகிறார்கள். எனது தந்தை மாற்ற முடியாத வியாதியினால் பீடிக்கப்பட்டிருந்ததால் அவருக்காகவும் குடும்பத்துக்காகவும் நான் பலசாலியாக இருக்க விரும்பி முயற்சித்தேன். அவர் காலமாகி 3 வாரங்களில் எனது ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆகிய 3ம் களைத்து பலவீனமாகிவிட்டது. நான் அதை பற்றி அதிகம் கவலைப்படவில்லை. ஆனால் நாம் அதை பற்றி எமக்கு நெருக்கமானவர்களிடம், கடவுளிடமும் சொல்லலாம். கடவுளிடம் நான் பலசாலி என்று பாசாங்கு செய்ய தேவையில்லை. எமது பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாக விளங்கும். இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன் அழுது ஜெபித்தார். அப்படியானால் எமக்கும் சவால்கள், மனவேதனை, இழப்புகள் ஏற்படும் நேரங்களில் கடவுளிடம் அழுது உதவி கேட்காமல் இருப்பது ஏன்? தேவைப்படும் போது உதவி செய்வதற்கு கடவுள் எப்போதும் எம்முடன் இருக்கிறார். தமக்கு அண்மையில் வரும்படி எம்மை அவர் அழைக்கிறார். நாம் எமது பலவீனத்துடன் அவரிடம் போகும்போது அவர் எம்மை கவனிக்காமல் விடுவதில்லை. எம்மை அன்பாக அரவணைத்து ஆறுதல் படுத்தி பலமளிக்கிறார். ஜெபம். எப்போதும் எம்முடன் இருக்கும் அன்பான கடவுளே, தேவை ஏற்படும் நேரங்களில் எமக்கு உதவுவீர்கள் என்ற நிச்சயத்தை எமக்கு ஞாபகப்படுத்தி உதவி செய்வதற்காக பரிசுத்த ஆவியானவருக்கு எமது நன்றிகளை தெரிவிக்கின்றோம். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: நான் உதவியற்று பாதிக்கப்படக்கூடும் என்ற உணர்வு வரும்போது கடவுள் எனக்கு பலம் தருகிறார். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவருடைய பிரசன்னமும் பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.